என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் ஸ்ரீ தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஜாகிரபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலா படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதான் வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபஸ்ட்டு மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜாகிரபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான ஜிஎஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து ஜிஎஸ் பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, மேப் நம்பர் 66 பார்க்க போகிறோம். இந்த 66th மேப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உயிர்கோள காப்பகம். தமிழ்நாடு உள்ள உயிர்கோள காப்பகம். தமிழ்நாட்டில் 3 உயிர்கோள காப்பகம் இருக்கு. உயிர்கோள காப்பகம்னா வேற எதுவுமே இல்லை, நிலம் மற்றும் கடல் பகுதியில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்க அமைக்கப்பட்டது தான் என்னது உயிர்கோள காப்பகம் சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் எத்தனை உயிர்கோள காப்பகம் இருக்கு? 18 உயிர்கோள காப்பகம். அதுல எத்தனை யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது? 11 புக் டேட்டா படி அங்கீகரிக்கப்பட்டது. 12வதா மத்திய பிரதேஷ் பண்ணா வந்து அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து 3 உயிர்கோள காப்பகம் இருக்கு. நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. இன்னொரு டைம் சொல்லாமா? நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. நீலகிரி தான் வந்து இந்தியாவிலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் சொல்லுவாங்க. இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் நீலகிரி. எந்த ஆண்டு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா 1986ஆம் ஆண்டு. நீலகிரி தான் என்ன பண்ணாங்க, இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் 1986ல். யுனெஸ்கோவால் எப்போ அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2000 அங்கே ஏற்றுக்கொண்டது. யுனெஸ்கோவால் 2000 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதான் வந்து முதல் உயிர்கோள காப்பகம் சொல்லுவாங்க. அவன் மன்னார் வளைகுடா வந்து இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் கடற்சார் உயிர்கோள காப்பகம். முதல் கடற்சார் உயிர்கோள காப்பகம் மன்னார் வளைகுடா. அடுத்து அகஸ்தியமலை. அகஸ்தியமலை வேற என்ன பேர்லாம் இருக்கு? பொதிகைமலை, சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம் சொல்லலாமா? இது அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் உயிர்கோள காப்பகம் எத்தனை? மொத்தம் 3 தான். நீலகிரி, அகஸ்தியமலை, மன்னார் வளைகுடா. நீலகிரி தான் என்னது இந்தியாவிலே முதல் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம். 1986ல் இந்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. அது எப்போ யுனெஸ்கோவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டா 2000 ஏற்றுக்கொண்டாங்க. 2000ஆம் ஆண்டு ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கடுத்து மன்னார் வளைகுடா பொறுத்தளவு இந்தியாவில் நிறுவப்பட்ட முதல் கடற்சார் உயிர்கோள காப்பகம் வச்சுன்னா மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா என்ன அதிகமாக இருக்கு? பவளப்பாறைகள் அதிகமாக காணப்படுது. அதுக்கப்புறம் அகஸ்தியமலை, கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்குது அகஸ்தியமலை. இது வேற என்ன பேர்லாம் இருக்கு? சிவஜோதி பர்வத், தெற்கு கைலாயம், அதுக்கப்புறம் வந்து பொதிகை மலைன்னு சொல்லலாம். ஓகேப்பா, அது வெரி பெஸ்ட் மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். ஃபர்தர் மேப்ல பார்க்கலாம். தேங்க்யூ.